TBC Tamil News. TBC News Highlights. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீதரனும் சுமந்திரனும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு தமிழரசுக் கட்சி தீர்மானித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எம்முடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழரசுக் கட்சி உள்ளிட்ட தரப்புகள் எம்முடன் பேச்சு நடத்தலாம் என்று தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. கலைக்கப்பட்ட பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்தவர்களில் பல அமைச்சர்கள் உட்பட 30க்கும் அதிகமானவர்கள் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் விடுவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிடவிருக்கும் வேட்பாளர்கள் இன்று தங்கள் வேட்பு மனுக்களில் கைச்சாத்திட உள்ளனர். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தானும் சிவஞானம் ஸ்ரீதரனும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருப்பதாகவும், திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் தமிழரசுக் கட்சியின் வீடு சின்னத்தில் போட்டியிடுவதற்கு ஏனைய தமிழ் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தவிருப்பதாகவும் பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வணக்கம். இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய தேர்தல் நியமன குழு 11 பேர் மத்திய செயற்குழுவினால் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த 11 பேரும் வவுனியாவிலே கூடி தேர்தல் நியமனங்கள் சம்பந்தமாக மாவட்டமாக ஆராய்ந்திருக்கிறோம். தேர்தலிலே நியமனம் கொடுக்கப்படுகிற சில அடிப்படைகளை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அத்தோடு ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலேயும் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் என்ன விதமாக அந்த எந்தெந்த இடங்களிலே இருந்து வேட்பாளர்கள் வர வேண்டும், விசேடமாக இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய கோரிக்கை ஒரு மாற்றம், புதியவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும், இளையவர்கள், யுவதிகள், படித்தவர்கள் என்ற ஒரு பெருவாரியான எதிர்பார்ப்பொன்று இருக்கிறது. அதற்கும் இடம் கொடுத்து என்ன விதமாக நாங்கள் இந்த வேட்பாளர்களை இறுதி செய்யலாம் என்பதை குறித்து பல சிந்தனைகள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு நாங்கள் எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை. எந்த மாவட்டம் சம்பந்தமாக எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை. நாங்கள் சென்ற தடவை மத்திய செயற்குழு கூட்டத்துக்கு பிறகு அறிவித்ததைப் போல திருகோணமலை தேர்தல் மாவட்டமும் அம்பாறை தேர்தல் மாவட்டமும் சம்பந்தமாக விசேட கரிசனை ஒன்று இருக்கிறது. இந்த 2 தேர்தல் மாவட்டங்களிலேயும் ஒரே ஒரு தமிழ் உறுப்பினர் மட்டும்தான் தெரிவு செய்யப்படக்கூடிய சாத்தியம் இருக்கிற காரணத்தினாலே மற்ற கட்சிகளும் எதிராக போட்டியிட்டால் சென்ற தடவை அம்பாறை மாவட்டத்திலே தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனதை போல இந்த தடவையும் அந்த மாவட்டத்திலேயும் திருவண்ணாமலையிலேயும் நிகழக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிற காரணத்தினாலே அதை குறித்து சில நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதிலே திருமலை கத்தோலிக்க ஆயர் அவர்கள் மிக முனைப்பாக பல கட்சிகளோடு பேசி சில நகர்வுகளை செய்திருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக நாங்கள் 3-4 பேர் இப்பொழுது திருவண்ணாமலைக்கு போவதற்கிறோம். இன்று 4:30 மணிக்கு அவரோட ஒரு சந்திப்பு இருக்கிறது. அந்த விடயத்தை நாங்கள் வெற்றிகரமாக முடிப்போமாக இருந்தால் எங்களுடைய மத்திய செயற்குழு தீர்மானம், அரசியல் குழு தீர்மானம், இன்றைக்கும் நாங்கள் எடுத்த தீர்மானம் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பெயரிலையும் சின்னத்திலையும் தான் நாங்கள் 5 தேர்தல் மாவட்டங்களிலேயும் போட்டியிடுவோம். ஆனால் திருகோணமலையிலேயும் அம்பாறையிலேயும் நாங்கள் மற்ற கட்சி உறுப்பினர்களையும் உள்வாங்கி ஒரு போட்டி இல்லாமல் அதை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படுகின்றன. அதனை நாங்கள் செய்து முடித்த பிறகு நாளைக்கு திரும்பவும் நாங்கள் சந்தித்து வேட்பாளர்களாக விண்ணப்பித்தவர்களுடைய பெயர்களை ஆராய்ந்து தீர்மானங்கள் எடுப்போம். நாளைக்கு இறுதி தீர்மானம் எடுப்போம் என்று சொல்ல முடியாது. நாங்கள் எதிர்பார்க்கிற மாதிரியான வேட்பாளர்கள் சில இடங்களிலே இன்னும் முன்வரவில்லை. பெண்கள் பல இடங்களிலே முன்வரவில்லை. மேடு பள்ளம் எல்லாம் தேடி காடு எல்லாம் தேடி கிடைக்காமல் இருக்கிறார்கள்.
பெண்கள் பல குறைபாடுகளை சொல்லுகிறார்கள், நாங்கள் அவர்களுக்கு நியமனம் கொடுப்பதில்லை என்று. ஆனால் நியமனம் கொடுக்க தயாராக இருக்கிற போதும் பெண்கள் முன்வராத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பெண்களுக்கும் பெண்கள் அமைப்புகளுக்கும் ஒரு விசேஷ கோரிக்கை, ஆற்றல் உள்ள தேர்தலில் வெல்லக்கூடிய எங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய பெண்களை தயவு செய்து முன்மொழியுங்கள், அவர்களுக்கான இடம் ஒதுக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த தடவை அப்படியான ஒரு புதிய பரிமாணத்திலே மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையிலே பல புதிய ஆற்றல் உள்ள இளைய தலைமுறைக்கு, வாலிபர்களுக்கும் யுவதிகளுக்கும் இலங்கை தமிழரசு கட்சி நிச்சயமாக இடம் கொடுக்கும். அதற்கான தேடுதல்களையும் நாங்கள் செய்த வண்ணம் இருக்கிறோம். ஆகையினாலே இன்றைக்கோ நாளைக்கோ இறுதி தீர்மானம் எடுக்கப்பட மாட்டாது. ஆனால் சகலவற்றையும் நாங்கள் ஆராய்ந்து விரைவிலே தமிழரசு கட்சியின் வேட்பாளர் தெரிவுக்குழுவின் கூட்டம் வவுனியாவில் விருந்தினர் விடுதி ஒன்றில் இன்று நடைபெற்றது. அதன் பிறகு செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு கூறினார். கட்சியின் மத்திய செயற்குழுவினால் நியமிக்கப்பட்ட வேட்பாளர்கள் தெரிவுக்குழுவின் 11 உறுப்பினர்களும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மாவட்ட ரீதியான வேட்பாளர்கள் நியமனம் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது. இறுதி முடிவு எட்டப்படவில்லை. தேர்வுக்குழுவின் கூட்டம் நாளைய தினமும் நடைபெறும். அதன் பின்னரே இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என்றும் சுமந்திரன் கூறினார். திருகோணமலை, அம்பாறை மாவட்டங்களில் தலா ஒரு தமிழ் உறுப்பினரே பாராளுமன்றத்துக்கு தெரிவாக வாய்ப்பு இருக்கிறது. கடந்த தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் எமது பிரதிநிதித்துவத்தை இழக்க நேரிட்டது. பல தமிழ் கட்சிகள் போட்டியிட்டால் திருகோணமலையில் அதே கதி ஏற்படும். அதனால் இரு மாவட்டங்களில் தமிழ் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதற்காக ஏனைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக நாம் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். திருகோணமலை மாவட்டத்தில் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக திருகோணமலை ஆயர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இன்று மாலை அவருடன் சந்திப்பு ஒன்றுக்கு ஏற்பாடாகி இருந்தது. இந்த இரு மாவட்டங்களிலும் தமிழரசு கட்சியின் சின்னத்தில் ஏனைய கட்சிகளின் வேட்பாளர்களையும் இணைத்து போட்டியிட முடியும். இது தொடர்பாக அவதானம் செலுத்தி வருகிறோம் என்றும் சுமந்திரன் செய்தியாளர்களிடம் கூறினார். கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர்களுக்கு இந்த தடவை வாய்ப்பு வழங்குவதில்லை என்ற மத்திய செயற்குழுவின் தீர்மானத்தை வேட்பாளர்கள் தெரிவுக்குழுவும் ஏற்றுக்கொண்டது. எனவே அவர்களை தவிர்த்து புதியவர்களையும் இளைஞர்களையும் இணைத்து களமிறக்கவிருக்கிறோம். ஜனாதிபதி தேர்தல் விடயத்தில் மத்திய செயற்குழு எடுத்த தீர்மானத்தை எதிர்த்து ஸ்ரீதரனும் ஸ்ரீநேசனும் செயற்பட்டனர். ஏற்கனவே போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதில்லை என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டதால் ஸ்ரீநேசன் போட்டியிட முடியாது. ஸ்ரீதரனும் மத்திய செயற்குழுவின் தீர்மானத்தை எதிர்த்து செயற்பட்டதால் அவரை போட்டியிட அனுமதிக்க கூடாது அல்லது அவராகவே விலகியிருக்க வேண்டும் என்று நான் கூறினேன். இதை மறுத்து தான் போட்டியிடப் போகிறேன் என்று ஸ்ரீதரன் கூறினார். இந்நிலையில் தெரிவுக்குழுவும் நாங்கள் இருவரும் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தியது. அதற்கு அமைவாக ஸ்ரீதரனும் நானும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிடுவோம். ஏனைய 7 பேரையும் இளைஞர்களாக களமிறக்குவோம் என்று சுமந்திரன் கூறினார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எம்முடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட தரப்புகள் எம்முடன் பேச்சு நடத்தலாம் என்று தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் KD லால்காந்த் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க முன்வந்தால் அது தொடர்பில் தங்கள் தரப்பு நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என எழுதப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த லால்காந்த கூறியவை பின்வருமாறு. அவர்கள் தமிழரசு கட்சியினர் எம்முடன் கலந்துரையாடும் விடயங்கள் எவை என்பது பற்றி பரிசீலிக்க வேண்டும். அவற்றுக்கு நாம் இணங்குகின்றோமா அல்லது இல்லையா என்பது பற்றியும் கவனம் செலுத்த வேண்டும். எவர் வேண்டுமானாலும் எம்முடன் பேச்சு நடத்தலாம். ஆனால் அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் எவை, மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு அவை தடையாக உள்ளனவா, எமது கொள்கைகளுடன் ஒத்துப்போகின்றனவா என்பதை உள்ளிட்ட விடயங்கள் ஆராய்ந்த பின்னரே அது தொடர்பில் முடிவெடுக்கப்படும் என்றார். கலைக்கப்பட்ட பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்தவர்களில் பல அமைச்சர்கள் உட்பட 30க்கும் அதிகமானவர்கள் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் விடுவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள்.
இவர்களில் சிலர் அரசியலிலிருந்து முற்றாகவே விலகி வேறு பாதைகளில் செல்வதற்கு உத்தேசித்திருக்கிறார்கள். அதேவேளை வேறு சிலர் தேர்தலில் போட்டியிடாமல் தேசிய பட்டியலின் ஊடாக மீண்டும் பாராளுமன்றம் வருவதற்கு விரும்புவதாக நம்பகமான வட்டாரங்களிலிருந்து தெரிய வருகிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, முன்னாள் சபாநாயகர்கள் சமல் ராஜபக்ச, மஹிந்த யாப்பா அபேவர்தன, முன்னாள் அமைச்சர்கள் ஜோன் சனவிரத்ன, ஜிஎல் பீரிஸ், விஜயதாச ராஜபக்ச, அலி சப்ரி, பந்துல குணவர்தன, திஸ்ஸ விதாரண, வாசுதேவ நாணயக்கார, சிசிர ஜெயக்கொடி மற்றும் காமினி லொக்குகே ஆகியோர் பிரதான அரசியலிலிருந்து ஒதுங்குவதற்கு தீர்மானித்திருப்பதாக தெரிய வருகிறது. பாரம்பரிய அரசியல் கட்சிகள் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் வெறுப்பு காரணமாக சிலர் இந்த தீர்மானத்தை எடுத்த அதேவேளை வேறு சிலர் வயது முதிர்ச்சி காரணமாக இந்த தீர்மானத்துக்கு வர நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு புறத்தில் இந்த மூத்த அரசியல்வாதிகளில் சிலர் முற்றுமுழுதாக அரசியலிலிருந்து விலகாமல் தங்கள் தொகுதிகளில் இளம் அரசியல்வாதிகளுக்கு ஆலோசகர்களாக இருந்து வழிகாட்ட விரும்புவதாகவும் தெரிய வருகிறது. இன்றைய அரசியல் கலாச்சாரத்தினால் சலிப்படைந்து விட்டதால் தனது அனுபவங்களை நூலாக எழுதுவதற்கு உத்தேசித்திருப்பதாக முன்னாள் மூத்த அமைச்சர் ஒருவர் கூறிய அதேவேளை முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி தனது சட்ட தொழிலுக்கே மீண்டும் திரும்பியிருக்கிறார். பந்துல குணவர்தன கலாநிதி பட்டப்படிப்பை மேற்கொண்ட வண்ணம் திரைப்படங்களை தயாரிக்கவிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவர்களில் ஒருவர் கூட தங்கள் தேர்தல் செலவுகள் தொடர்பாக விவரங்களை நேற்றைய தினம் வரை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கவில்லை என்று ஆணைக்குழு வட்டாரங்கள் மூலம் அறிய வருகிறது. தங்களது தேர்தல் செலவுகள் தொடர்பாக விவரங்களை ஆணைக்குழுவில் சமர்ப்பிப்பதற்கு அவர்களுக்கு அக்டோபர் 12ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கிறது. தேர்தல் நிதி சட்டங்களின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 21 நாட்களுக்குள் செலவு விவரங்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். 38 வேட்பாளர்களும் தங்களது விவரங்களை சமர்ப்பித்ததும் அந்த ஆவணங்களை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும். ஆனால் இதுவரையில் எவரும் விவரங்களை சமர்ப்பிக்கவில்லை. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிடவிருக்கும் வேட்பாளர்கள் இன்று தங்கள் வேட்பு மனுக்களில் கைச்சாத்திட்டனர். கொக்குவில் பகுதியில் உள்ள முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் கஜேந்திரகுமார் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இவர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுவார்கள். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.